நிறைய பேரோட ஜிமெயில் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேக் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து உங்களோட கூகுள் அக்கவுண்ட்டை எப்படி செக்யூர் பண்றது அண்ட் எதனால இந்த ஹேக்கிங் நடக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட மெயிலை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட மெயில் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களோட ரெகுலர் இமெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராகவே நீங்கள் மெயிலை செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நிறைய லிங்க் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட லாகின் கிரெடென்ஷியல் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துருப்பீங்க. அது உலகத்துல இந்த மூலையிலிருந்து எந்த மூலைக்கு வேணும்னாலும் உங்களோட லாகின் கிரெடென்ஷியல் வந்து ஷேர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் அட்ரஸ் ஹேக் ஆகியிருக்கு. ஸோ அதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணேன், ஸோ அதை ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிசீவ் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அட்ரஸ் நாட் ஃபவுண்ட் யுவர் மெசேஜ்னு நிறைய ஷோ ஆகியிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெசேஜிங் பாம்பர் வச்சு ஹேக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணுற ஒரு ஹேக்கிங் மெத்தட் தான். ஸோ நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு பர்சனல் இன்ஃபோவில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட் ஆப்ஷனை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு இதில் நிறைய பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட மெயில் அட்ரஸும் உங்ககிட்ட இல்லை, ரெக்கவரி மெயில் அட்ரஸும் இல்லை, ரெக்கவரி ஃபோன் நம்பரும் இல்லை. பட் என்னோட ஃபோனில் லாகின்ல மட்டும்தான் இருக்குது. பட் வேறு ஃபோனில் என்னால் லாகின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் யுவர் ஸ்க்ரீன் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மொபைலில் இருக்க ஸ்க்ரீன் லாக்கை நீங்கள் என்டர் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலயமா உடனே நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை குயிக்காக சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் ஹேக்கர் கம்ப்ளீட்டாக உங்களோட மெயில் அட்ரஸை ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, கூகுள் சப்போர்ட் அண்ட் கம்யூனிட்டிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேம் இமெயில்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வருது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேம்னு நீங்கள் மார்க்கிங் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேக்கர் கிட்டேருந்து வர பாம்பர் மெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வராது. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அட்ரஸ் நாட் ஃபவுண்டுன்னு இமெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகியிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட அக்கௌண்ட் ஏதாச்சும் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நிறைய பேரோட கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஹேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வர மெசேஜஸ் இல்லை வாட்ஸ்அப்பில் வர லிங்க் எதையுமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் உங்களோட மொபைல் நம்பர், மெயில் அட்ரஸ் எதையுமே நீங்கள் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் உங்களோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்து ஆட் 123 இல்லை உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு 123 அப்படின்னு தான் நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அவங்க பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை ஈஸியாகவே அவங்களால ஹேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்னும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணலை அப்படின்னாலும் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ரெக்கவரி மெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெயில் அட்ரஸ் கொடுக்காதீங்க. உங்களோட ஹஸ்பண்ட் இல்லை உங்களோட நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட் இல்லை உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களோட இமெயில் அட்ரஸை வந்து ரெக்கவரி மெயிலில் கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ரஸ் நாட் ஃபவுண்டுன்னு மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா மார்க்கஸ் ஸ்பேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லா இமெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க மெயில் ஆப்பில் ஸ்பேம் ஃபோல்டருக்குள்ளே எல்லாமே மூவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் கூகுள் சப்போர்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த பர்டிகுலர் இமெயில்ஸ்க்கு எல்லாமே ஸ்பேமிங் இமெயில்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த இமெயில் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேரோட அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா செக்யூர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.